இப்போ நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 26ம் டிசியும் கொடுக்காத சில சிபிடிஸும் இருக்குன்றதை பார்த்தோம். அது என்ன சிபிடி? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இகேஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா 26 டிசியும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிபிடி வைஸாகவே டெக்னிக்கலுக்கு தனியாக சிபிடியும், ப்ரொஃபஷனலுக்கு தனியாக சிபிடியும், அதே மாதிரி காம்போக்கு தனியாக சிபிடியும் இருக்குது. நம்ம ஒரு மாடிஃபைஸ் எப்போ கொடுப்போம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிபிடியால் டிஸ்கிரைப் பண்ண முடியாத இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான் மாடிஃபை யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த சிபிடியை ஒரு டிஸ்கிரிப்ஷனை வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிருச்சுன்னும் போது அப்போ அந்த இடத்துல என்ன ஆகாது, அந்த மாடிஃபையரே யூஸ் ஆகாது. இந்த சினாரியோ அப்படி தான். இகேஜியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரேசிங் ஷீட்டுக்கு மட்டும் ஒரு கோடு இருக்குது. அதே மாதிரி இன்டர்பிரேஷனுக்கு மட்டும் ஒரு கோடு இருக்குது. ட்ரேசிங் ஷீட் அண்ட் இன்டர்பிரேஷனுக்கு ஒரு கோடு இருக்குது. ஸோ அதனால் அந்த சிபிடியே என்ன பண்ணிடுதுன்னா, ப்ரொஃபஷனல் காம்பனெண்ட் டெக்னிக்கல் காம்பனெண்ட்டுக்கும் தனித்தனியாக கோடு இருக்கிறதுனால நம்ம தனித்தனியாக மாடிஃபையர் கொடுத்து டிஸ்கிரைப் பண்ணுன்ற அவசியம் இல்லாமல் போயிடுது. நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.